தமிழ்ச்செல்வி சேதுவுக்கு கால் பண்ணி அழகர் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருக்கா. மீனாட்சியை காட்டுங்க. அம்மா நீங்கள் புறப்பட்டு போயிட்டீங்களா? இல்லை இல்லை, இப்போ தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே மீனாட்சியும் அழுதுகிட்டு தான் இருக்கா. சரி சரி காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீடியோ காலில் ஒருத்தர் குழந்தைய ஒருத்தர் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு குழந்தையும் அழுகையை நிறுத்துற மாதிரியே தெரியல. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கும் என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. சேதுவோ, பேசாம நீ ஒன்று பண்றியா? சீக்கிரமா குழந்தைய தூக்கிட்டு இங்க வரியா? நம்ம குழந்தைய நேரடியாக பார்க்க வச்சு பக்கத்துல கொஞ்ச நேரம் படுக்க வச்சா கண்டிப்பா குழந்தைங்க அழுகையை நிறுத்திரும். வரியான்னு கூப்பிட. ஆனா தமிழ்ச்செல்வியும், என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது. வேணும்னா நீங்க வந்து குழந்தைய கொடுத்துட்டு போக. நீங்க தான் சென்னைக்கு போறீங்கல்ல, பேசாம இந்த 2 நாள் குழந்தைய நானே வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வேணா நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் தேவையில்லை. நான் அந்த பக்கமாக தான் வருவேன் சென்னைக்கு கிளம்பி போகிறதுக்காக. ஸோ உன் வீட்டு பக்கமாக வந்து குழந்தைய பார்த்துட்டு போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அங்கே இருந்துட்டு போகிறோம். அதுவும் நான் வீடு வரைக்கும்லாம் வரமாட்டேன். நீயும் பார்த்து தூரம் வந்துட்டு போன்னு சொல்ல தமிழ்ச்செல்வியும், ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் திட்டி முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த அவங்க மோகனாக்கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் சொல்ல உடனே மோகனாவும், குழந்தைங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு என்னமோ, பேசாமல் தமிழ் ஒத்துக்கிட்டானா எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சொல்ல சேதுவோ, என்னம்மா என்ன யோசனைன்னு கேட்க, பேசாம நீ அழகரையுமே உன் கூட கூட்டிட்டு போகிறியா? கண்டிப்பா அவ ஒத்துக்கவே மாட்டா. இல்ல அவளையும் வேணா கூட கூட்டிட்டு போங்க. 2 குழந்தையும் கொஞ்சம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஏன்னா பிரிஞ்ச முதல் நாள் எல்லா குழந்தைங்களும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாக்குறேன், நான் அவகிட்ட வேணா கேட்டு பாக்குறேன். இதை கேட்டதுக்கு அப்புறமா செம்ம கடுப்பான ஈஸ்வரியும், ஐயா சேது நானும் உங்க கூட வரலாமா? ஏன்னா நீ வேலைக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா அப்புறம் ஐஸ்வர்யா அங்க தனியா தானே இருப்பா. அவளுக்கு துணையா நாங்க இருந்துட்டு போகிறோமேன்னு கேட்க, அதான் சின்னம்மா இவங்க இருக்காங்கல்ல மலரு, எப்படியும் ஐஸ்வர்யா கூட தான் இருக்க போறா. என்ன இருந்தாலும் நாங்க கூட இருக்கிற மாதிரி வராதில்ல, நாங்களும் வரையான்னு சொல்லிட்டு அவங்க அடம்பிடிச்சிட்டு நிற்க சரின்னு சொல்லிட்டு சேதுவும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஈஸ்வரி போறான்னா கண்டிப்பாக ஏதாவது திட்டம் போடுவான்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும், ப்ளீஸ் ப்ளீஸ் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வரேன்னு சம்மதம் வாங்கிடுறாங்க. இப்போ மொத்த குடும்பமாக சேர்ந்து சென்னைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பாதி வழியிலேயே அழகரை மீட் பண்றதுக்காக மீனாட்சியை கூட்டிட்டு போன சேதுவும் கொஞ்ச நேரம் அழகர் பக்கத்துல படுக்க வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியுமே 2 பேரும் அழ ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுது. பேசாம நீயும் குழந்தைய தூக்கிட்டு ஒரு 2 நாள் எங்க கூட வந்துடுறியா? அதெல்லாம் என்னால் வர முடியாது. எனக்கு காலேஜ் சம்மந்தமா நிறைய வேலைகள் இருக்கு. என்னாலலாம் வெட்டி அங்கே வந்துட்டு இருக்க முடியாது. அதை ஏன் வெட்டின்னு நினைக்கிறேன். அங்கே உன் குழந்தைக்காக வந்து இருக்கோன்னா இரு. என்னை இப்போது பிரிஞ்சு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இதே மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும்லாம் வந்து வந்து என்னால் காட்டிகிட்டு இருக்க முடியாது. எப்படியும் நான் வர 1-2 நாள் ஆகிடும். முடிஞ்சா குழந்தை மேலே பாசமாக இருந்தால் குழந்தைய கூட்டிகிட்டு வா. அப்படி இல்லைன்னா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக பார்க்க மறுபடியுமே 2 குழந்தையும் அழ ஆரம்பிக்குது. உடனே தமிழ்ச்செல்வியும் தன்னோட மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அங்கே வரேன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் தனத்தையுமே கூட கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்து மூலயமா கண்டிப்பாக தனம் ஐஸ்வர்யாவோட கூட்டு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சென்னைக்கு ஒரு வழியாக போயிட்டாங்க. அதே நேரத்தில் போகிற வழி ஃபுல்லாக அழகரும் மீனாட்சியும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காகவே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பக்கத்தில் உட்காந்து குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி, பார்த்தீங்களா இவங்களை பார்க்கும்போதா ஒரு நல்ல குடும்பம் மாதிரி தோணுதுன்னு. என்னதான் தமிழ்ச்செல்வி அங்கே இருக்கிறது பிடிக்கலனாலும் இந்த ஐஸ்வர்யாவை எப்படியாவது வெறுப்பேற்றுன்றதுக்காகவே எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தோணுது. ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வெளியே அதை காட்டிக்காம மாமா குழந்தைக்காக தான் அங்கே இருக்காங்க, எனக்கு மாமா பற்றி தெரியும், நீங்கள் ஓவராக பேசாதீங்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் அவங்க எப்படியோ சென்னைக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ஆனால் அப்பப்போ அழகர் மீனாட்சி தெர்றனால அப்பப்போ அவங்க சந்திக்கிற மாதிரியே தான் இருக்குது. இதை பார்க்க பார்க்க செம்ம கடுப்பாகுது ஐஸ்வர்யாவுக்கு. அதனால அவங்க கோவத்தோட ஒரு வழியா செதுக்கிட்டேன், மாமா நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன ஐஸ்வர்யா, உனக்கு என்ன பிடிக்கல? இல்லை உங்கள் பொண்டாட்டி நான் இங்கே இருக்கும்போது நீங்கள் எதுக்காக உங்களோட எக்ஸ் கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் குழந்தைக்காக தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அவளோட முகத்தில் முழிக்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் எனக்கு கிடையாது. அவளை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு. என்னதான் ஏற்கனவே இருக்க கோவத்தை இப்போ குறைச்சிக்கிட்டாலும் ஐஸ்வர்யா முன்னாடி கெத்து காட்டணுன்றதுக்காகவே தமிழ்ச்செல்வி மேலே ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அழகர் அங்கே கூட்டிகிட்டு வந்த தமிழ்ச்செல்வியோ இவங்க பேசிக்கிறத கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறமா, நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் உள்ளே வரலாமா? இல்லைனா எனக்கு தயவு செஞ்சு மீனாட்சியை மட்டும் கொடுத்து விட்டுருங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் என் குழந்தை எதுக்காக இருக்கணும்? நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதா இருந்தால் தனியாக போய் சண்டை போடுங்க. என் குழந்தைய வச்சுட்டு சண்டை போடுற வேலை வச்சுக்காதீங்க. முதல்ல என் குழந்தைய கொடுங்க.
நான் தரேன்னு சொல்லிட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சேதுவுமே மீனாட்சி கொடுத்து விட்டுட்டு நான் வந்து மறுபடியுமே குழந்தைய வாங்கிப்பேன், ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி அனுப்பி விட்டுட்டு ஐஸ்வர்யா கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை ஐஸ்வர்யா, இங்கே நான் ஏற்கனவே வேலையை வந்திருக்கேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் குழந்தை 2 ஒன்றா இருக்கிறது நல்லா இருக்குன்றதுக்காக தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் குழந்தை 2 பேருமே பிரிஞ்சா உடம்புக்கு ஏதாவது சரியில்லாமல் போயிடுது, இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், அப்படி இல்லைன்னா அவளோட முகத்தை யார் முழிப்பாங்க, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, பேசாமல் நீ சின்னம்மா கூட போய் தங்கிக்கும், அங்கே போயிட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, தயவு செஞ்சு இதை பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டு முதல்ல பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யாவும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அவங்க கூட தான் நல்லா க்ளோஸாக இருக்கீங்க, நான் உங்களை டச் பண்ணால் கூட உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, நான் உங்களோட ஒய்ஃப் தானே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சேதுவோட கையை பிடிக்க வழக்கம் போல் சேது கையை தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவும் பாருங்க மாமா, நீங்கள் இப்போ கூட இதை தான் பண்ணுறீங்க, எனக்கு உங்கள் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, அதே மாதிரி தான் உங்களுக்கும் என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் நடுவில் அந்த தமிழ்ச்செல்வி யார் குழந்தைய காரணமாக வச்சு அப்பப்போ வந்து உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, பேசாமல் தமிழ்ச்செல்வியை இங்கேருந்து அனுப்பி வைங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிக்க. ஆனால் சேதுவும் என்னால் இப்போதைக்கு தமிழ்ச்செல்வியை இங்கேருந்து அனுப்ப முடியாது, ஏன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட தான் அழகர் இருக்கான், அழகர் இருந்தால் தான் மீனாட்சி நல்லபடியாக இருப்பான், ஒருவேளை உன்னால் இது எதையுமே பார்க்க முடியலன்னா தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்ல. ஆனால் ஐஸ்வர்யாவோ நான் எதுக்காக போகணும்னு சேதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது உள்ள ஒரு கட்டத்தில் கடுப்பான சேதுவும் இங்கே பாரு ஐஸ்வர்யா, ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்குது. இதை தினமுமே கேட்டுட்டு என்னக்கா என்ன இவங்க எப்போவுமே இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஈஸ்வரி வந்து ஆமாம் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க, என்ன இந்த தமிழ்ச்செல்வி நடுவில் வந்ததுனால தான் இப்படியெல்லாம் இவங்களுக்குள்ள சண்டை வருது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ இது எல்லாத்தையுமே பிளான் போட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு பிளான் போடணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கும், அதை பற்றி நம்ம இதுக்காக தானே பேசணும், நீ வா அவங்கக்கிட்ட எதுக்காக பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக. அதே நேரத்தில் அங்கே சண்டை இன்னுமே மொத்தி போயிட்டு சேது ஐஸ்வர்யாவை அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட கன்னத்தில் பல்லார்னு 2 அரை விழுற சவுண்டை கேட்டுட்டு அங்கே பதறி போய் ஓடி போன ஈஸ்வரியும் இதை பார்த்துட்டு என்னையா சேது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு சேதுவும் ஒழுங்கு மரியாதையாக இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுங்க, இவளால் இங்கே இருக்க முடியாது, அப்படியே இருந்தாலும் என்னால் இவளை பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது, வர வர ரொம்ப ஓவராக போயிட்ட, சின்ன பிள்ளைன்னு பார்த்தா உனக்கு என்ன வாய் எவ்வளோ நீளுது, இங்கே பாரு பேச வேண்டியதை பேசணும் அவ்வளோதான், என்னோட குழந்தைக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்காட்டி எக்கேட கெட்டுப்போ, இங்கே பாருங்க இவளை இப்போவே என் கண்ணு முன்னாடி இருந்து கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நானே இவளை அடிச்சு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் ஐயோ இவ என்ன சொல்லி சொல்லுதான் சரி தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஐஸ்வர்யாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீ அப்படி என்ன சொல்லணும்னு கேட்க, இல்லை நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் தமிழ்ச்செல்விக்கிட்டே இப்படியே நடந்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவளை இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்டுட்டு தான் மாமா அவ்வளோ கோவப்பட்டாங்க, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே ஈஸ்வரியும் என்ன ஐஸ்வர்யா என்ன நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும், ஆனால் அப்படி நடந்ததுக்கு அப்புறமாவும் இப்போ சேது எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கான். நேற்று கூட பர்த்டே அப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ மறுபடியுமே அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை அவ மட்டும் மறுபடியுமே ஏதாவது ஒரு சமாதானம் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க, நம்மளை எப்படி இந்த விஷயத்துல கோத்து விட்டாங்கன்னு அவ கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான், நம்ம மொத்தமா மாட்டிப்பொல்லன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா இது எல்லாத்தையுமே தனம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் தனத்துக்கு இந்த சதிக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்கன்ற உண்மைக்கே தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.